ஸ்போர்ட்ஸ்ல இருந்து சினிமாக்கு வந்த 3 ஆக்டர்ஸ் பத்தி அந்த வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இறுதி சுற்று படத்துல நடிச்ச ரித்திகா சிங். இவங்க ஆசியன் இன்டோர் கேம்ஸ்ல சூப்பர் ஃபைட் லீக்ல கிக் பாக்ஸரா இருந்தவங்க. இவங்க 4 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல பை டிவிஷன் 1ல தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இறுதி சுற்று படத்துல சுதா கங்கரா உண்மையான ஒரு பாக்ஸர் தான் வேணும் அப்படி சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ரித்திகா சிங் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்கள ஃபர்ஸ்ட் இந்த படத்துல டெபியூ பண்றாங்க. அண்ட் நம்பர் 2 விஷ்ணு விஷால் அவர்கள். இவர் படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர். இவர் அண்டர் 17 கிரிக்கெட்ல விளையாடி இருக்காரு. ரஞ்சி டிராஃபிக் வந்து ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் போதுமான வாய்ப்பு கிடைக்காதனால அதுக்கப்புறம் சினிமால நடிக்க போலாம் அப்படின்னு சொல்லி வெனிலா கபடி குழு படத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெபியூ ஆகுறாரு. அண்ட் நம்பர் 3 ஸ்ரீசாந்த் அவர்கள். இவர் இந்தியன் டீம் கிரிக்கெட் பிளேயராவே இருந்தாரு. 2 வேர்ல்ட் கப் டீம்ல இருந்திருக்காரு 2007 and 2011. அதுக்கப்புறம் மேட்ச் ஃபிக்சிங் பண்ணதா சொல்லி அவர் கிரிக்கெட் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கேரளால சில படங்கள் நடிச்சாரு. இந்தியில பிக் பாஸ்ல வந்து ரன்னர் அப் ஆயிருக்காரு. தமிழ்ல காத்து வாக்குல 2 காதல் படத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் நம்பர் 4 ஐஎம் விஜயன் அவர்கள். இவர் இந்தியன் ஃபுட்பால் டீமோட கேப்டனா இருந்திருக்காப்ல. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிட்டு நிறைய படங்கள்லாம் அவர் நடிச்சாரு. திமிர் படத்துல நடிச்சிருக்காரு, பிகில் படத்துல நடிச்சிருக்காரு. ஓகே, மோடியஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.